ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளாட்டாக விச் மீன்ஸ் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருந்தது. க்ளோசிங் வந்து 478 கிட்ட இருந்தது. மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி 600-700 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் கேப் அப் ஆயிருந்தால் மோஸ்ட் ப்ராப்ளி இது வாலட்டைலாக தான் இருக்கும்னு. பட் மார்னிங்கில் வந்துட்டு இந்த ஸ்விங்கே பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பையர்ஸோட ஸ்விங் இந்த லாஸ்ட் இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டாங்க பையர்ஸ் வந்து கிவ் ஆஃப் பண்ணிடுவாங்க, விச் மீன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் இது கேப் டவுன் சினாரியோக்கு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி அவ்வளோ அக்ரெசிவாக செல்லிங் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்விங் பிரேக் ஆனோன்னா ஒன்ஸ் இந்த பையர்ஸ் இங்கே யாரெல்லாம் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்கில், அதாவது ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்கும், ப்ளஸ் பையர்ஸ் கிவ் அப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆன செல்லிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 51,500 ஸ்டார்ட் ஆனது. 50,500 கிராஸ் பண்ணி கீழே 50,200 வரைக்கும் போயிட்டு தென் அகெயின் பார்த்தீங்கன்னா அப் சைடில் திரும்பவும் ஒரு பொசிஷன் வந்துட்டு அபவ்வில் வந்துட்டு திரும்ப அதே அளவுக்கு ரிவர்ஸ் ஆச்சு. 51,500 வரைக்கும் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப க்ளோசிங் வந்து 50,478 கிட்ட வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கான சினாரியோ. ஸோ இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒன் டே சார்ட்டில் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து 5 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஒன் டே சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தாவே தெரியும் கண்டினியூஸாக செல்லிங் வருது. ஓகேங்களா. இதுக்கு மல்டிபிள் ரீசன் சொல்லுவாங்க. பட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்துகிட்டே இருக்குது. எப்போ ஒன்ஸ் இந்த க்ரீன் கேண்டில் வந்து பிரேக் ஆச்சோ அதில் ஆரம்பித்த செல்லிங் டில் நவ் வந்துட்டு 54,000 கீழே இப்போ நியர்லி வந்து 50,400 200 வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ எந்த இடத்துல இருக்குது மார்க்கெட்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த ஸ்விங்லேருந்து பையிங் போயிருந்தது இல்லைங்களா, போயிட்டு மேலே 54,000 வரைக்கும் 53,000 வரைக்கும் போயிட்டு அப்புறம் இந்த இடத்த ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருந்தது. போயிட்டு இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கே வந்துருச்சு 50,400. இப்போ கண்டினியூஸாக வந்துட்டு செல்லிங்கில் வந்தனால டூ திங்ஸ் கேன் ஹேப்பன் இப்போ மார்க்கெட்டில். ஸோ இப்போ நியர்லி இந்த பேஸ் சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூ பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துக்கே வந்தனால சப்போர்ட் ஜோனுக்கு வந்தனால இதுதான் லாஸ்ட்டாக இருக்க ஸ்விங் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு ஒரு இன்சைடட் கேண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே பிரேக் டவுன் கொடுக்கலாம், இல்லை மேலே பையிங்க்கு ரிவர்சல் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக இந்த ஜோனை கொஞ்சம் நாளைக்கு இன்சைடட் கேண்டில்ஸ் இந்த ரேஞ்ச்குள்ளேயே ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன் சைடில் ஃபால் வந்துட்டு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் ஒன் டே சார்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு கண்டினியூஷனுங்கிறத விட ஒரு இன்சைட் க்ரீன் கேண்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து நாளைக்கான பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது கண்டினியூஸாக அடுத்து கீழே செல்லிங் போகுமானே கிடையாது. ஒரு பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இந்த 5 மினிட்ஸில் எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட், க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5478. ஓகேங்களா. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். ஓகே, இப்போ பிவிசியை டெக்ஸ்ட் பண்ணுறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 5478. ஓகேங்களா. ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்கன்னா 52,158 இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து ஆரஞ்ச் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் டுமாரோ சிபிஆர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டுமாரோ சிபிஆர் வந்து மார்க் பண்ணியாச்சு. வீக்லி பிவட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் டே ஹை அண்ட் லோவை எடுத்து விட்டுலாம். ஸோ இப்படி தான் இருக்க போது நாளைக்கான சிபிஆர். இப்போ டூ திங்ஸ் கேன் ஹேப்பன் சொல்லியிருக்கேன். நான் ஒன் டே சார்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு பாஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் செல்லிங் ஒரு லாங் ஸ்ட்ரெச் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு இடத்துல பாஸ் எடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் பாஸ் எடுத்தும் டிரெக்ஷன் டிசைட் ஆகலாம், இல்லை வெரி நெக்ஸ்ட் டேவும் டிசைட் ஆகலாம். அது டிபெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாஸ் எடுக்கிறதுக்கான கேண்டில் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பையிங் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா எனிதிங் கேன் ஹேப்பன். பையிங்கும் ஆகலாம், செல்லிங்கும் ஆகலாம். பட் இது ஸ்ட்ராங் பேஸ் ஃபார் பையிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஃபார் பையிங் வச்சுக்கோங்க. பையிங் ஆப் பண்ணுறீங்க 5600னா உங்களோட டார்கெட் வந்து நியர்லி 5100 to 200 இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஏன்னா இதுதான் லாஸ்ட் செல்லர் பிரேக் ஆன ஸ்விங். ஓகேங்களா. ஸோ இந்த வரைக்கும் பையிங்கான டார்கெட் இருக்கும். ஓகேங்களா. சப்போஸ் இது இல்லை, மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த 100 to 200 ரேஞ்சில் கேப் அப் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் பிளான் ஃபார் ரிவர்சல் ட்ரேட்
டுவர்ட்ஸ் 50, 500 க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் பிளான் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேட் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதர் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பையிங் கிடச்சிதுன்னா டார்கெட் வில் பி 51-200. செல்லிங் கிடச்சிது ஸ்ட்ரெயிட்டாக கேப் அப் ஆகினா தென் அகெயின் ரிவர்ஸ் வைஸ் ரிவர்ஸாக ட்ரேடு. இப்போது அதை தாண்டி நெக்ஸ்ட் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங் பிரேக் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு செல்லிங் பார்த்து ட்ரேட் பண்ணி, ஏன்னா இந்த லாஸ்ட் ஸ்விங் பிரேக் ஆனதுக்கப்புறமும் நியர்லி 50,060ங்கிறது நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவல் வந்துடுது. பட் இப்போ ஃபியூ டேஸாக ரவுண்ட் லெவலுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, மார்க்கெட் கண்டினியூஸாக அக்ரெசிவ் செல்லிங்கில் வந்துட்டு இருக்கு. பட் சொல்கிறேன், பார்த்து குவான்டில் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இத்தனை நாள் செல்லிங் மிஸ் பண்ணால் நாளைக்கு அக்ரெசிவ் செல் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. எப்போ அக்ரெசிவ் செல் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஏன் அக்ரெசிவ் செல் ஃப்ளாட்டில் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங் பேஸ் ஃபார் பையிங் வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்ட்ராங் பேஸ் ஃபார் பையிங் வந்துட்டு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் இந்த ஸ்விங் எல்லாம் கிராஸ் பண்ணி 49,900 அந்த மாதிரி கேப் டவுன் ஆகுது, 800 அந்த ரீச்னா வெயிட் ஃபார் 5 மினிட் ப்ரைஸ் ஆக்ஷன். எம் ப்ரைஸ் ஆக்ஷனா இல்லை டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனான்னு பாருங்க. டபிள்யூனாலும் அக்ரெசிவ் பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு, எம்னாலும் அக்ரெசிவ் செல்லிங் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் கேப் டவுனில் நமக்கு கிடைக்க போகிற ட்ரேட்ஸ். இதர் செல்லிங் ஆர் பையிங் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் தான் பண்ணுவோம். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது என்னென்ன ட்ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பார்க்கல புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்லோ அண்ட் ஸ்டே ஓட்டி பாருங்கள். 4 to 5 ட்ரேட்ஸ் வந்து பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் சொல்லியிருக்கேன் லைவ் ட்ரேடிங் வீடியோ எப்போல்லாம் எடுத்தாலும் அது கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற பேஜில் வந்து போஸ்ட் ஆகும். அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுற லிங்க் வந்து நம்மளோட கம்யூனிட்டி யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான், சேனல் இன்டிமேஷன் மட்டும் தான் கொடுப்பேனே தவிர இங்கே வந்துட்டு லைவ் வீடியோஸ் போஸ்ட் ஆகாது. அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.